1962ஆம் ஆண்டு வந்த பொங்கல் ரிலீஸ். சிவாஜி கணேசன், ஜெமினி, சாவித்ரி, சவுகார் ஜானகி ஆகியோரது கெரியரில் மிக முக்கியமானதொரு திரைப்படம் அப்படின்னே சொல்லணும். பார்த்தால் பசி தீரும் திரைப்படம். விஜயபுரி வீரன் திரைப்படத்துக்கு கதை வசனம் எழுதும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனந்தன், அசோகன், ராம்தாஸ், எஸ் ராமாராவ் போன்றவர்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அசோகன் நெருங்கிய நண்பராகி விடுகிறார். அசோகன் இவரை ஏவிஎம் சரவணனிடம் அறிமுகப்படுத்துகிறாரு. பார்த்தால் பசி தீரும் வீர திருமகன் கதைகளை சொல்லி சம்மதத்தையும் பெற்றுக்கொள்கிறாரு. வீர திருமகனுக்கு இவரே இயக்குனரும் ஆகிறாரு. சரவணனுடைய நெருக்கமான நண்பராகவும் இருக்கிறாரு. இன்றும் சரவணன், இவர், ஆரூர்தாஸ் மூவரும் பேசாத நாளே கிடையாதாம். படத்தின் எல்லா பாடல்களும் ஹிட் ஆகின. எல்லா கதாபாத்திரங்களும் நெஞ்சை தொட்டன. ஒவ்வொருவர் பேசும் வசனங்களும் அவரவர் நியாயங்களை எடுத்துரைத்தன. படத்தில் நடித்த எல்லோருக்கும் உரிய இடங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் அமைக்கப்பட்டன. ஏவிஎம் தயாரித்து சிவாஜி அவர்களும் ஜெமினி அவர்களும் இணைந்து கலக்கிய சாவித்ரி, சவுகார் ஜானகி, சரோஜா தேவி, மாஸ்டர் கமல், தங்கவேலு அப்படின்னு பலரும் நடித்த இந்த படத்துல வில்லன்களே இல்லை. சூழலும் சந்தர்ப்பங்களும் தான் சண்டித்தனம் பண்ணுகின்றன அப்படின்னு கதை அமைக்கப்பட்டிருக்கும். பீம்சிங் அவர்கள் பிரமாதமாக இயக்கி மாபெரும் வெற்றி பெற செய்தார் படத்தை. இந்த படத்துக்கு பூஜை போட்ட போது காமராஜர் தமிழக முதல்வராக இருந்தாரு. பட பூஜையை பிரம்மாண்டப்படுத்த நினைத்த ஏவிஎம் செட்டியார் பூஜைக்கு காமராஜரையும் அழைத்தாரு. சினிமா கேளிக்கைகள்ல அவ்வளவாக ஆர்வம் காட்டாத கர்ம வீரர் செட்டியாரின் பேச்சை தட்ட முடியாமல் பூஜைக்கு வந்திருந்தாரு. பூஜையெல்லாம் முடிந்த பிறகு படக்குழுவினர் காதுபடும்படியாக பேசிய காமராஜர், பார்த்தால் பசி தீரும்னு படத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க. இந்த படத்தை பார்த்தா படத்தை எடுத்தவங்களுக்கு பசி தீரும், நடிச்சவங்களுக்கு பசி தீரும். ஆனால் படத்தை பார்க்கும் மக்களுக்கு பசி தீர ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு சென்றார். பார்த்தால் பசி தீரும் அப்படின்ற ஒரு பாடல் பி. சுசீலா அவர்கள் பாடியிருப்பாங்க. கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா அப்படின்ற கேள்விகளால் தொடுக்கப்பட்ட பாடலை டிஎம்எஸ் சுசீலா அவர்கள் பாடியிருப்பாங்க. பிள்ளைக்கு தந்தை ஒருவன் பாடலையும் அன்று ஊமை பெண்ணல்லோ பாடலில் மெல்லிசை மன்னர்கள் குழைத்து கொடுத்த இசையையும் கொடி அசைந்ததும் காற்று வந்ததா அப்படின்ற கவிஞரின் எழுத்து ஜாலத்தையும் படம் வெளியாகி 61 ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் ரசித்து கொண்டே இருக்கலாம். காதலும் வேண்டாம், இந்த ஊரும் வேண்டாம் அப்படின்ற முடிவுடன் ஜெமினியின் வீட்டுக்கு போறாரு சிவாஜி அவர்கள். அங்கே காரசாரமான விவாதம். மகன் கமலின் துணையுடன் அங்கே சாவித்ரி வராங்க. பாலு அண்ணா தியாகமே உருவானவர் அப்படின்னு சொல்ல வெடித்து கதறுகிற ஜெமினி கணேசன் உண்மைகளையெல்லாம் எல்லோரிடமும் சொல்றாரு. சவுகார் ஜானகி மயங்கி விடுறாங்க. என்னுடைய கண்களை இவங்களுக்கு கொடுங்க, இவங்களோட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இறக்குறாங்க சவுகார் ஜானகி. மேலும் சிவாஜி அவர்களையும் சரோஜா தேவி அவர்களையும் சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்றதுடன் படம் நிறைவடைகிறது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.